தற்போதைய அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். சரித்திர பதிவேடு குற்றவாளிகளான அண்ணன் தம்பி ஓட ஓட விரட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் எட்வர்ட் வழங்க நாம் கேட்கலாம். எட்வர்ட், என்ன நடந்தது அங்க? வணக்கம். ஆவடி காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட பட்டாபிராம் ஆயில்சேரி பகுதியை சேர்ந்தவர் ரட்டமலை சீனிவாசன், அவரது தம்பி ஸ்டாலின் இருவரும் அந்த பகுதியில் சரித்திர பதிவேடு காவல் நிலையங்களில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளாக இருக்கிறார். அவர்கள் மீது பல்வேறு அடிதடி வழக்குகள், திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில மாலை வேளையில் இருவரும் அந்த பகுதியில் இருந்தபோது திடீரென அங்கு வந்த மர்ம நபர்கள் 5க்கும் மேற்பட்டவர்கள் சரமாரியாக ஸ்டாலின் மற்றும் அவரது அண்ணன் இரட்டமலை சீனிவாசனை தாக்க துவங்கியுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த இருவரும் ஒரு புறமாக ஓடியுள்ளனர். எனினும் விடாத அந்த கும்பல் ஸ்டாலினை பட்டாபிராம் எல்லை பகுதியிலும் அண்ணன் இரட்டமலை சீனிவாசனை ஒரு புதருக்குள் ஆவடி எல்லையிலும் வைத்து படுகொலை செய்துள்ளது. படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து அந்த கும்பலானது தப்பி ஓடியுள்ளது. தகவல் அறிந்து வந்த இரு காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பட்டாபிராம் மற்றும் ஆவடி காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட காவலர்கள் இப்போது அந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே இடத்தில் இருவேறு இடங்களில் இரட்டை படுகொலையானது நடைபெற்றது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட்.